பிராமணர்களிடத்தில் பிறந்த மாத்திரத்தினால அவர்கள் பிராமணனாக ஆக முடியாது. அவர்கள் பிராமணனாக ஆகுவதற்கு தகுதி உடையவர்கள். பிறகு உபநயனமான ஒருபாடு அவர்கள் பிராமணர்களாக ஆகிறார்கள். ஆக உபநயனமானது நம்மை பிராமணனாக ஆக்குகிறது. அதற்கு பிறகு நாம் எம்பெருமானை மகாவிஷ்ணுவை சிவன் நாராயணனையே நாம் உபாசிப்பதால் அவரையே குலதெய்வமாக நாம் கொண்டிருப்பதால நாமெல்லாம் ஸ்ரீவைஷ்ணவ பிராமணர்களாக ஆகணும். அந்த அது யார் எப்படி யாரோ அப்படின்னு கேட்டோம்னாக்க அதற்காக சமாசனம்னு பண்ணிக்கிறோம். அதில் சமாசனத்தில் பகவத் ஆராதனமாக கடைசியில் முக்கியமாக பேசப்பட்டிருக்கிறது. ஆக நாம் ஏன் ஆராதனை பண்ணுகிறோம் என்றால் எம்பெருமானாலே நமக்கு மழை பொழிவிக்கப்படுகிறது. அந்த மழையிலே வஸ்துக்கள் எல்லாம் விளைகிறது. அப்படி விளைந்த பொருள்களை மறுபடியும் நாம் எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு தான் சாப்பிட வேண்டும். கையத்தான் அப்பிரதாயிபியா யோகும் சேனையோசா என்று கீதையிலே கண்ணன் பேசுகிறார். எம்பெருமானாலே படைக்கப்பட்டு அவரால் அளிக்கப்பட்ட இந்த உணவுப் பொருள்களை அவனுக்கு நாம் நிவேதனம் பண்ணாமல் சாப்பிட்டோமே ஆகிய நாம் கண்டிப்பாக திருடனாக ஆகும். ஆக திருடனுக்குரிய தண்டனை நமக்கும் கிடைக்கும். எனவே எதுவாக இருந்தாலும் எம்பெருமானுக்கு நிவேதனம் பண்ணிவிட்டு தான் நாம் சாப்பிடணும். எம்பெருமானுக்கு எப்போது நிவேதனம் பண்ணுகிறோம் என்றால் காலையிலே பகவதாராதனம் பண்ணும்பொழுது நிவேதனம் பண்ணுகிறோம். பகவதாராதனத்தில் 6 ஆசனங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஆக பெருமாளை ஆராதனை பண்ணாமல் நாம் எது சாப்பிட்டாலும் அது பிரயோஜனப்படாது. ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணுவர் ஆராதனம் வரும் என்று சொல்லி மகாலட்சுமியை எம்பெருமானை நாம் தினந்தோறும் ஆராதிப்பதற்கு அது மிகவும் உகந்தது. அதனால் பகவதாராதனத்தில் நாம் எப்போது ஈடுபாடு உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஆக பகவதாராதனம் பண்ணால் நாம் அப்பொழுது ஸ்ரீவைஷ்ணவ பிராமணனாக ஆகிறோம். ஸ்ரீவைஷ்ணவனாக ஆனால் அவனுக்கு கடைசியில் எம்பெருமானை மகாவிஷ்ணுவை உபாசிப்பதாலே அவனிடத்தை நாம் சரணாகதி பண்ணுவதனாலே கடைசியில் மோட்சத்தை பெறுகிறோம். ஆக இந்த லோகத்தில் நல்ல சுகமாக இன்பமாக வாழ்வதற்காகவும் மேலுலகத்தில் பேரின்ப பெருவாழ்வை பெறுவதற்காகவும் பகவதாராதனம் நமக்கு அவ்வளவு முக்கியம். ஆக சந்தியாவந்தனம் எப்படியானால் அவசியமோ அதே மாதிரி பகவதாராதனம் நமக்கு முக்கியம். அந்த பகவதாராதனத்திற்காக நாம் ஆச்சாரியத்தில் சமாசனம் பண்ணிக்கொள்கிறோம். சமாசனம் பண்ணிட்டு அதற்கு பிறகு பகவதாராதனத்தை ஆரம்பித்து விடாமல் நாம் நடத்த வேண்டும். அதனால் அத்தகைய பகவதாராதனத்தை இந்த இதில் மேலே பிரயோகத்தில் நமக்கு ஆராதனை பண்ணி உங்களுக்காக காட்டுகிறார்கள். அதன்படி நீங்கள் திறந்தோறும் ஆராதனை செய்து பகவானுக்கு நிவேதனம் பண்ணப்பட்ட வஸ்துபடியை சாப்பிட்டு கிருதார்த்தர்களாக நல்ல சேமுடர்களாக ஆக வேண்டும் என ஆசாதனம் பண்ணுகிறோம்.